மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் மே மாத கச்சா எண்ணெய் இறக்குமதி தரவுகள் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட எரிபொருளின் அளவு அந்நாட்டின் மீது தடை விதிக்கப்படுவதற்கு முந்தைய அளவான 40% அதிகமாக உயர்ந்துள்ளதை காட்டுகின்றன. இது கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த அளவாகும். இந்தியா இதனை வணிக ரீதியாக விவேகமான செயல்பாடு என்று நியாயப்படுத்துகிறது. ஆனால் இந்த எரிபொருளுக்கான கட்டணங்கள் சீன நாணயமான யுவானில் வழங்கப்படுவதால் சீனாவின் நாணயத்தை சர்வதேசமயமாக்குவதற்கு அந்நாட்டிற்கு ஒரு சாதகமான வாய்ப்பை வழங்குகிறது. கடுமையான மூலதன கட்டுப்பாடுகளின் காரணமாக இது இந்திய ரூபாயின் வலிமையில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. இந்தியா நீண்ட காலமாகவே பல இடங்களில் இருந்து எரிபொருள்களை இறக்குமதி செய்யும் உத்தியை பின்பற்றி வரும் நிலையில் ஒரு குறிப்பிட்ட மூலத்திலிருந்து மட்டுமே எண்ணெய் இறக்குமதியை அதிகரிப்பதும் அதற்கு கூடுதல் விலை கொடுப்பதும் இந்தியாவிற்கு ஆபத்தானது. வர்த்தக தடைகள் மாறி மாறி வரும் நிலையில் வளைகுடாவின் ஸ்பாட் சந்தையிலிருந்து எரிபொருளை பெறுவது அதற்கே உரிய அபாயங்களை கொண்டுள்ளது. 2ஆம் நிலை தடைகள் வர்த்தக பாதைகளை பாதிக்கலாம். இது இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்களில் விநியோக ரீதியாக கடும் தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம். ஜூன் மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகரித்தது. அதே நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அப்பகுதியில் இருந்து விநியோகத்தை உறுதிப்படுத்த முயன்றதால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து நடந்த ஏற்றுமதி உச்சத்தை தொட்டது. இருந்தபோதிலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புதிய மோதல்கள் இந்த விநியோக பாதைகளை ஆபத்திற்கு உள்ளாக்கியுள்ளன. வெனிசுலா எரிபொருளை அளிப்பதில் ஒரு முக்கிய விநியோகஸ்தராக உருவெடுத்துள்ள போதிலும் ஒரு குறிப்பிட்ட நாட்டை மட்டுமே ஒட்டுமொத்தமாக சார்ந்திருப்பது அதிகரித்தால் அது இந்தியாவின் பேரம் பேசும் ஆற்றலையும் நெகிழ்வுத்தன்மையையும் குறைக்கலாம். மேலும் ஒரு சுதந்திரமான சமநிலையை ஏற்படுத்தும் சக்தியாக இந்தியாவுக்கு உள்ள நம்பகத்தன்மையையும் சிதைக்கலாம். வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகள் விலையின் தாக்கத்தையும் எடுத்து காட்டுகின்றன. ரஷ்ய இறக்குமதிகளை பொறுத்தவரை ஒரு டன்னுக்கு $46 கூடுதல் விலையை கொண்டிருக்கின்றன. இறக்குமதியின் அளவு 2% சரிந்த நிலையிலும் அதன் மதிப்பு 83% அளவுக்கு உயர்ந்தது. இது ரஷ்ய கச்சா எண்ணெயை பயன்படுத்தும் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்களின் சுத்திகரிக்கப்பட்ட தயாரிப்புகளுக்கான லாப வரம்பை குறைத்திருக்க வாய்ப்புள்ளது. சில தருணங்களில் பிரெண்ட் கச்சா எண்ணெயுடன் ஒப்பிடும்போது ரஷ்யாவின் யூரல்ஸ் கச்சா எண்ணெய்க்கு ஸ்பாட் பர்ச்சேஸில் $10 வரை சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு தள்ளுபடியாக கிடைத்தது. ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரிக்கு பிறகு தள்ளுபடிகள் குறைந்ததும் தயாரிப்பு விலை சரிந்ததும் புவிசார் அரசியல் அபாயங்களும் சுத்திகரிப்பில் கிடைத்திருக்கும் லாப வரம்புகளை மட்டுப்படுத்தியுள்ளன. இந்தியா பல உற்பத்தியாளர்களுடன் நிலையான நீண்டகால ஒப்பந்தங்களை கொண்டிருப்பதற்கும் கொள்முதல் அபாயங்களை குறைக்க உடனடி சந்தையை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதற்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும். ரஷ்யா யுக்ரைன் மோதல் துவங்கும் வரை இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் கிட்டத்தட்ட 70% நீண்டகால ஒப்பந்தங்களின் மூலம் மேற்காசியாவிலிருந்து பெறப்பட்டது. ரஷ்யாவின் எரிபொருள்களை இந்த அளவுக்கு சார்ந்திருப்பது வர்த்தக தடைகள் விதிக்கப்படும் அபாயங்களையும் கொண்டிருக்கிறது என்பதால் அதனால் ஏற்படக்கூடிய ராஜதந்திர ரீதியிலான பிரச்சனைகளையும் இந்தியா புறக்கணிக்க முடியாது. யுக்ரைன் போரின் காரணமாக தள்ளுபடிகள் கிடைத்து ரஷ்ய கச்சா எண்ணெய் மலிவாக இருந்தபோது அமெரிக்காவின் அழுத்தத்தால் இந்தியா அங்கிருந்து பெறப்படும் இறக்குமதியை குறைத்தது. இப்போது ஈரான் போரின் காரணமாக ரஷ்ய எண்ணெய் கூடுதல் விலைக்கு விற்கப்படும் போது இந்தியா மீண்டும் ரஷ்ய கச்சா எண்ணெயை நோக்கி நகர்கிறது. தற்காலிக விநியோக தடைகளை சமாளிக்க இந்தியா தனது வியூக ரீதியிலான பெட்ரோலிய இருப்புகளை விரிவாக்க வேண்டும். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்தாலும் அல்லது குறைத்தாலும் இந்தியாவின் முடிவுகள் வியூக ரீதியில் சுதந்திரமாக எடுக்கப்படாமல் இருப்பதாகவே தோன்றுகின்றன.